ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் முருகன் துணையால் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் பார்த்துருக்க வீடியோக்கு அடுத்த பாட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மொட்டை போடுற அப்டேட் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து காது குத்துற அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் காது குத்துறவர். பாப்பா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இவங்க முழிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அளவு வைக்கவே முடியாது பேனால். அதனால தான் அவங்க தூங்குனதுக்கப்புறம் அளவு வச்சிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த தட்டில் வச்சுருக்கிறது பாருங்கள், இது எல்லாமே பாப்பா அவங்களுக்கு வாங்கியிருக்க ஜுவல்லு, அப்புறம் வெள்ளியிலையே பார்த்திங்கன்னா காப்பு, வளையல், இது எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு பாப்பா, அதாவது என் தங்கச்சியோட குழந்தைக்கும் சேர்த்து தான் நாங்கள் காது குத்துறோம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு சேர்த்து தான் குத்துறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு அங்கே தேனியிலே இருக்காங்க. அவங்கள நான் கூப்பிட்டேன், அவங்க வந்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க என்ன. இங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காதில் வந்துட்டு இது புள்ளி வச்சிட்ருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து தூங்குறப்பயே காதில் வந்து அந்த ஒரு மருந்து மாதிரி ஒன்று போடுவாங்க, அது வலிக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த மருந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன் யார் வேணானது சும்மா நக்கல் அப்படியே மூஞ்சியை பாரு, பயப்படுற மாதிரியே சீன் போடும் அது. ஆனால் விஷம் குத்த போகிறாங்க, இப்போ குத்திடுவாங்களோ அப்படி செய், வலிக்காது. அந்த பிள்ளை கிள்ளி ரத்தம் வர அளவு கிள்ளி இருக்கேன், வலிக்குதான்னு கேளு. அந்த மருந்து போட்டு வச்சுருக்கேன், வலிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சியோட பாப்பா தான் ஃபஸ்ட்டு பாப்பா, அதனால் அந்த பாப்பாக்கே ஃபஸ்ட்டு குத்திடலாம். அதுக்கப்புறம் எங்களோட பாப்பா, அவங்க ட்வின்ஸுக்கு, அதாவது உங்களோட செல்லங்க, அவங்களுக்கு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா உட்கார வச்சுருக்கோம். பாப்பா பேர் பார்த்திங்கன்னா ருபக்ஸனா. காது குத்துறாங்க பாருங்கள். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால், அந்த ஒரு மருந்து மாதிரி ஒன்று போடுவாங்க, காது குத்துனா வலிக்காதது. அது இந்த பாப்பாவை கரெக்டாக போட்டிருக்கேன், அவளுக்கு வலிக்கவே இல்லை. சிரிப்பா பாருங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணி சிரிப்பா. ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நம்ம பாப்பா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டேன். அதோட பவர் 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப நேரம் விட்டுட்டு நான் மறந்தும் போயிட்டேன். ஓகே பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பார்த்தா காது குத்துறப்போ செம்ம அழுதுட்டாங்க. ஸோ அந்த மருந்து போட்டுமே அந்த மருந்தோட பவர் 10 மினிட்ஸில் போயிடுச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. நீங்களே பாருங்கள் எப்படி அழுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை குத்தலை இன்னும், அது அப்படித்தான் சின்ன பிள்ளை. என்ன இங்கே பாருங்கண்ணே, என்ன செண்டு ராமூர்த்தி பூரா பேரும் வருது வாயில். இங்கே பாருண்ணே, கண்ணை தரடா, வச்சு பேன அளவு பார்த்தாருல, அது மாதிரி வச்சு பார்க்குறாரு. இங்கே பாரு, மேலே பாரு, இங்கே பாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க பாப்பா எவ்வளோ என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வலிக்கவே இல்லை. ருபக்ஸனாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே மருந்து போட்டேன். அதாவது அந்த டைமிங்க்கு கரெக்டாக மருந்து போட்டனால எவ்வளோ சிரிக்கிறா பாருங்கள். ஆனால் நம்ம குட்டி பாப்பா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பா செயின் போடுறாருங்க, செயின் கம்மல் பாப்பாவுக்கு, அப்புறம் இது போடுறாங்க. நம்ம குட்டி பாப்பா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் தெரியாதனமாக ரொம்ப முன்னாடியே போட்டு அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த மருந்தோட எஃபெக்ட் போயிடுச்சு. அதனால் ரொம்ப அழுவாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம பாப்பா அவங்களோட அழுகை தான் ஸ்டார்ட் ஆகும். அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுட்டு செயின்லாம் போட்டுட்டு பாப்பாவுக்கு, பெரிய பாப்பாவுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. என் தங்கச்சி, அண்ணன் எல்லாருமே பக்கத்தில் நிற்கிறாங்க. அம்மா, அண்ணன் பொண்ணுங்க எல்லாமே நம்ம சொந்தங்கள் தான். இப்போ வந்து அண்ணன் வந்துட்டு மாலை போடுறாரு. அதுக்கடுத்து பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ அழுகுறாங்க. உட்கார வைக்கும் போதே அழுதுட்டாங்க, குத்துற பையன். அதுக்கப்புறம் பாப்பா அவங்க குத்த போகிறாங்க. செம்ம அழுதுட்டாங்க, தாங்கவே முடியல. இப்போ ஃபஸ்ட்டு பாப்பா பார்த்துருப்பீங்க குத்துறப்ப எப்படி இருந்தாங்கன்னு. இப்போ நம்ம பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ அழுகுறாங்கன்னு. ஏன்னா அந்த பெயின் இருந்துச்சா இல்லை பயத்தில் அழுகுறாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரில. செம்ம அழுதுட்டாங்க. என்னாலே ஜீர்ணிக்க முடியல. ஐயோ இந்த அளவுக்கு அழுகுறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பாருங்கள் நீங்களே. कौन दल नहीं
அது அது அழுகுது, தொடுறாங்கன்னே அது அழுகுது. என்னமோ செய்யக்கூடாது. அழுகிற வலிக்கிற மாதிரி அந்த பிள்ளை அழுது இருக்கும்ல, ஒரே மாதிரி தானே தடவை நான் தள்ளுறேன். அவர் இழுக்கிறாருல, போட்டு மண்டையெல்லாம் அமுக்குறாங்கல்ல. என்ன இங்கே பாருங்கண்ணே, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. அதோட ஜாலியாக அலையும். இன்னும் பிள்ளை 3 மாதத்துக்கு ஒருக்க வேற மொட்டை நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது. எப்படித்தான் எடுக்கிறது? நிற்காது. தொடச்சி விட்டேனோ நான் நல்லா ஏறுறதுக்குள்ள மாறி இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு வச்சு, எவ்வளோ நேரம் ஆகுது. இந்த வீடியோ அப்படியே பிடின்னு நான் பாருங்க. இந்த வளையல் எல்லாமே எடுத்துக்கிடுங்க கூட. வளையல் எடுத்து 2 வளையல் 2 காப்பு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து காப்போட. பாட்டிங்க பாட்டி வந்திருக்காங்க, பார்க்கலையா? கட் பண்ணி ஒரே மாதிரி கொடுங்கம்மா காப்பை, கால் காப்பை கொடுங்கம்மா. மாலை 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 போட்டிங்களா? வலிக்குது போல, மருந்து நான் தொடச்சி விட்டுட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு தடவை? அப்பயே குத்திருக்கணும், 10 நிமிஷம் தான் இருக்கும். போட்டு லைட்டாக அந்த காலில் மட்டும் போட்டு விடுங்க. அவரே பண்ணிட்டார், பார்த்து தொடச்சதுனாலயா? ஏம்டா மருந்தை தொடச்சதுனாலயா? தொடச்சதுனால ஒரு 10 நிமிஷம் தான் பவர் இல்லை. இந்த பிள்ளை குத்துனதுக்கப்புறம் நீ தொடச்சி விட்டுருங்க. அந்த பவர் 10 நிமிஷம் தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு. எப்போ தடவை எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ போயிருந்தேன், 10 நிமிஷத்துக்கு மேலே தான் தடவை. சரி பரவாயில்ல. ஃபோட்டோ எடுத்து அது மாதிரிங்கண்ணா கையெழுத்து பச்சுனா உறவுகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. பாப்பா அவங்க அழுதது எல்லாமே நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஓன் வாய்ஸே நான் கொடுத்துட்டேன். அதில் இருந்த வாய்ஸாகவே அப்படியே கொடுத்துட்டேன். பாப்பா அவங்க அழுகிறது, எல்லோரும் பேசுகிறது தெரிகிற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் அழுகுறாங்கன்னு. இது வந்து 2வது பாப்பா. ஃபஸ்ட்டு பாப்பா அழுகிறது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 2வது பாப்பா அழுகிறதுமே பார்த்துருப்பீங்க. நான் பண்ண தவறு என்னென்னா, அந்த ஒரு தவறு தான். நீங்களும் இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணுறனால நம்ம குழந்தைகளுக்கு தான் கஷ்டம். ஏன்னா ரொம்ப குழந்தைங்க அப்படின்றனால அவங்களால அந்த மொட்டை போடுறதே அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அதில் நம்ம காதும் குத்துறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. இப்போ கூட பார்த்திங்கன்னா
இந்த வீடியோ இப்போ நான் எவ்வளோ பாப்பாவுக்கு மொட்டை போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த வீடியோவே நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னுமே பாப்பா வந்து அவங்க அப்பாவும் மொட்டை போட்டிருக்காங்க. அவங்க அப்பாட்ட மாட்றாங்க. இப்போ என்கிட்டே தான் இருக்காங்க. நைட்டுமே பயந்து அழுகுறாங்க. நிறையா எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஸோ நீங்களுமே குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்துற மாதிரினா ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். நான் பண்ண தப்பாக யாரும் பண்ணாதீங்க. நான் அந்த க்ரீம் வந்து காது குத்துனா வலிக்காமல் அந்த போடுற க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸ் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் குத்த போகிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி போடுங்க. 5 மினிட்ஸில் அப்படியே குத்திட்டீங்க அப்படின்னா வலி தெரியாது. நம்ம அந்த தப்பை பண்ணிட்டேன் நான். அதனால தான் எங்கள் பாப்பா ரொம்ப அழுதாங்க. இப்போ வரைக்குமே அவங்க அந்த பயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை. அந்த காது குத்துனது, மொட்டை போட்டது. அப்புறம் அப்பா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த காலில் வாங்கின காப்பு, வெள்ளி வளையல், அப்புறம் செயின் எல்லாமே போட்டு விட்டுட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு. அவர் பேர் பார்த்திங்கன்னா சரவணன். அந்த அண்ணன் மடியில் தான் ஒரு பாப்பாவை வச்சோம். ஃபஸ்ட்டு பாப்பாவை அந்த அண்ணன் மடியில் தான் குத்தினோம் காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா 2வது பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா அப்பா மடியில் வச்சு குத்தினோம். நான் வந்து நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா சொல்லலை. அண்ணன் இவங்க இருக்காங்க நிறையா பேர். நான் சொல்லலை, கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கரூர்லேருந்து தேனி போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். கிராண்டாக பண்ணுற மாதிரி இல்லை ஐடியா. ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவே நீட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அங்கே பாருங்கள் பாப்பா எந்த அளவுக்கு அழுதுட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காது குத்துறது, மொட்டை போடுறது ஆள் முடிச்சுட்டு சாப்பாடுக்கு வந்துட்டோம் பாருங்கள். உள்ள மண்டபத்துக்குள்ளே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட், உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிறது என் ஹஸ்பண்டோட பாட்டி, அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மாவோட அம்மா பெற்ற பாட்டி. அப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் பாப்பா, அவங்களோட குழந்த, எங்கள் அப்பா எல்லாருமே நம்ம சொந்தங்க தான். அத்தை, இவங்கெல்லாம் மாமா வேணும். எல்லாருமே உட்காந்துருப்பாங்க பாருங்கள். எல்லாருமே இருப்பாங்க பாருங்கள். இப்போ காது குத்தின பாப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என் அண்ணன் பொண்ணுங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் போன மாதிரி, அது இந்த பொண்ணு தான் சாப்பாடு வேணுமான்னு கேட்டுச்சுல, அந்த பொண்ணோட அந்த திரட்டிக்கு தான் நாங்கள், அதாவது சடங்கு பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் போயிருந்தோம். அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய மாமா, என்னோடய அத்தை பையன், சொந்த அத்தை பையன், அப்பா கூட பிறந்தவர். இது வந்து சரவணன் அண்ணன் சொன்னேன்ல, இது என் அத்தை பொண்ணு தான். சரவணனோட ஒய்ஃபு, அதாவது என்னோடய சொந்த அத்தை பொண்ணு. எங்கள் அப்பா வந்து தாய் மாமா வேணும். இவங்க பார்த்திங்கன்னா சிரிப்பாக வருது. எங்கள் அண்ணன், சின்ன அண்ணன் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அண்ணா கூட அதுக்கடுத்து உட்காந்துருப்பாங்க. இதே என் அண்ணன் பொண்ணு. இந்தா பாருங்கள் என் அண்ணன். இவர் மடியில் ஒரு பிள்ளைய வச்சு நம்ம காது குத்திருப்போம், மொட்டை போட்டிருப்போம். இவரோட ஒய்ஃபு தான் அவங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஃபேமிலி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தையோட பேரன் சாப்பாடு போட்டுட்ருக்கிறது. அவங்க நான் நல்லா சரியாக டக்குன்னு வீடியோ எடுக்கல, பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த பாருங்கள் திருப்பி சுற்றி வளைச்சி வந்துட்டேன். நிறையா பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து வீடியோ எடுத்தேன். முன்னாடியே வந்து என்னால் எடுக்க முடியலை. ஸோ ஐ எம் வெரி வெரி சாரி. ஏன்னா நான் வந்து வந்தவங்கள பார்த்துட்டு இருந்தனால எடுக்க முடியலை. பாப்பா பாருங்கள், பாப்பா எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் பாப்பாவோட ஃபுல் அவுட்புட். ட்ரெஸ்ஸாக பாருங்கள், கம்மல், மாலை போட்டு 3 பேரும் பாருங்கள், 3 பாப்பாவங்களும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். கொஞ்சம் அழுக நின்றுச்சு. எல்லாம் கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கோயில், இது வந்து என்னோடய குலதெய்வம் கோயில் தான். கோயிலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு பாருங்கள். அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவை நான் மடியில் வச்சிட்ருக்கேன் பாருங்கள். எல்லோரும் கிளம்பிட்டுருக்கோம். கார்லேயே நாங்கள் 2-3 ட்ரிப்பு அடிச்சிட்டோங்க. வண்டிலாம் தனியாக இதுக்குன்னு பிடிக்கல. கார்லேயே நாங்கள் கோயிலுக்கும் நம்மளோட ஊருக்கும் ரொம்ப பக்கத்தில், ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் நாங்கள் கார்லேயே 2-3 ட்ரிப்பு அடித்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். நான் பாப்பாவுக்கு பால் டப்பாவில் பால் கொடுத்துட்டே சும்மா அந்த வீடியோ எடுத்தேன். ஃபைனலாக பாப்பாவோட அவுட்புட் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்காக ஐ எம் வெயிட்டிங். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்ட் 4க்காக வெயிட் பண்ணுங்கள். ஹாய் உறவுகளே, இப்போ ஃபைனலாக கோயிலுக்கு போய் மொட்டையும் போட்டுங்க பாருங்கள். மொட்டை பாப்பா காது கட்டுங்க. ஏய் மொட்டை பாப்பா தீக்கி மொட்டையும் போட்டு காதும் குத்திட்டு இப்போ நாங்கள் வந்து ஊர்லேருந்து இப்போ எங்களோட பிளேஸுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பியாச்சு ஆல்ரெடி. இப்போ ரூமில் தான் இருக்கோம், ஆனால் கிளம்பிகிட்ருக்கோம். ரூமில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே, எனிவே பாய். எங்கள் வீடியோ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் குட்டி பாப்பாவை பற்றி சொல்லுங்கள். ஆனால் செம்ம அழுக மொட்டையில். நீங்களே வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரிங்களா?